Hello students, welcome to my channel. 10th Standard Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.2 la 5th sum solve பண்ணலாம். If p1 to the power of x1 into p2 to the power of x2 into p3 to the power of x3 into p4 to the power of x power 4 equal to 113400 அதாவது 1,13,400 கொடுத்துருக்காங்க. where இதில் P1, P2, P3 and P4 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைம். ஸோ கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? வரக்கூடிய ஆன்சரில் P1, P2, P3 and P4ன்றது ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் x1, x2, x3 and x4. ஸோ இந்த பவர்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இன்டீஜர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? P1, P2, P3 and P4 கண்டுபிடிக்கணும். அண்ட் x1, x2, x3 and x4 கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், கொடுத்துருக்குற நம்பர் இருக்கு இல்லையா, 113400 ஈக்குவல் டு p1 to the power of x1 into p2 to the power of x2 into p3 to the power of x4 into p4 to the power of x4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரிங்களா? எல்சிஎம் எடுக்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இங்கே லாஸ்ட்டாக 0 இருக்குது இல்லையா, என்ன இருக்குது லாஸ்ட்டாக 0 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 5 டைம் எல்லாம் ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? 5 2s are 10, பேலன்ஸ் 1. 5 2s are 10, பேலன்ஸ் 3. 5 6s are 30 இல்லையா, பேலன்ஸ் 4. 5 8s are 40, 0. திரும்பி இங்கே 0 இருக்குது. ஸோ 5 டேபிளில் 5 4s are 20. Okay, so balance 2. 5 5s are 25, balance 1. 5 3s are 15, balance 3. 5 6s are 30. ஸோ இப்போ 2 டேபிளில் பண்ணலாம், ஏன்னா இங்கே 6ன்றது ஈவன் நம்பர் வந்துருச்சு இல்லையா. ஸோ 2 டேபிள். 2 2s are 4, 2 2s are 4, balance 1. 2 6s are 12, balance 1. 2 8s are 16. திரும்பவும் 2 டேபிளில் பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2. 2 3s are 6, 2 4s are 8. 2 5s are 10, இங்கே பேலன்ஸ் 1 இருக்குமா. 2 6s are 12, இங்கே பேலன்ஸ் 1. 2 7s are 14. இங்கே 7 இருக்குது, நம்ம 3 டேபிளில் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 3 1s are 3, பேலன்ஸ் 3. ஸோ 1 டைம் போட்டால் 3 1s are 3, பேலன்ஸ் 2 இருக்கும். இங்கே 3 8s are 24. ஸோ பேலன்ஸ் 2. 3 9s are 27. நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் 3 6s are 18, 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3, 3 7s are 21. இப்போ 7 டேபிளில் மட்டும்தான் 7 வரும் இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 113400. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ எத்தனை டைம் 5 ரிப்பீட் ஆகிருக்கு? 2 டைம்ஸ் இல்லையா. ஸோ 5 to the power of 2. 2 இருக்குது இல்லையா. ஸோ இன்டூ 2 எத்தனை டைம் இருக்குது? 1 2 3, 3 டைம்ஸ் இருக்குது. 3 இன்டூ நெக்ஸ்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 டைம்ஸ் இருக்குது. 3 to the power of 4 இன்டூ 7 எத்தனை டைம் இருக்குது? 1 டைம் இருக்குது. ஈக்குவல் டு இப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். சரியா? p to the power of x1 இன்டூ p to the power of x2 இன்டூ p3 to the power of x power 4 இன்டூ p4 to the power of x power 4. ஸோ இப்போ நமக்கு 5 to the power of 2ன்னு இருக்கா. அப்போ ஃபஸ்ட்டு p1 இருக்கு இல்லையா, p1 to the power of x1. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம டேரெக்டாக எழுதிடக்கூடாது. ஓகேவா? போன சம் பண்ணோம்ல, அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, p1 p2 p3 p4ன்றது ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு கிடச்சிருக்கு, ப்ரைம் நம்பர்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அது எப்படி இருக்கணும், இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அப்போது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும் நம்ம. ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர்னா இப்போது இங்கே நம்ம பண்ணோம் இல்லையா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே 5 டேபிளில் பண்ணேன், சில பேர் வந்து 2 டேபிளில் போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நம்ம வந்த ஆன்சரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 வருமா. ஸோ 2 to the power of 3, நெக்ஸ்ட்டு 3, 3 to the power of 4, நெக்ஸ்ட்டு 5, 5 to the power of 2 இன்டூ 7 to the power of 1. இப்போது p1 to the power of x1, p2 to the power of x2, p3 to the power of x power 4, p4 to the power of இங்கே 3 x power 4. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா?
ஈக்குவேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 3 இருக்கா, 2 3 ஈக்குவல் டு p1 டு த பவர் ஆஃப் x1 இருக்கா. அடுத்தது ஸோ இப்போ நம்ம என்ன எழுதலாம், p1 ஈக்குவல் டு 2ன்னு எழுதிக்கலாமா, ஏன்னா பேஸ் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். சரிங்களா, p1 ஈக்குவல் டு 2, சேம் x1 ஈக்குவல் டு 3. பவர்ஸையும் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்தது 3 power 4 இருக்கா, 3 power 4 ஈக்குவல் டு p2 to the power of x2. ஸோ இப்போங்க பேஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ p2 ஈக்குவல் டு 3, x2 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட்டு 5 ஸ்கொயரா, ஸோ 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p3 to the power of x3. பேஸ் கம்பேர் பண்ணிக்கலாமா, ஈக்குவேட் பண்ணிக்கலாம். p3 ஈக்குவல் டு 5, x3 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 7 to the power of 1 ஈக்குவல் டு p4 to the power of x power 4. therefore p4 equal to base equate பண்ணால் இங்கே பேஸ் வந்து p4 இருக்குது, இங்கே பேஸ் வந்து 7 இருக்குது. ஸோ அதில் எடுத்து ஈக்குவேட் பண்ணால் p4 equal to 7. அண்ட் இப்போ பவர்ஸ் ஈக்குவேட் பண்ணலாமா, x4 equal to 1.